எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு மேடையில் ஃபஸ்ட்டு தமிழ் பேசுகிறதெல்லாம் ஃபஸ்ட்டு தான். உங்களோட பிஸி ஷெட்யூல் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ராஜன் சார், பேரல் சார், ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் கிவிங் த ரிப்போர்ட்ஸ். என்னோட பேர் அனூப் ரத்னா. நம்ம சினிமா பயணத்தை நான் ஷார்ட் ஃபில்மு தியேட்டர் ஆர்டிஸ்டாக தான். ஷார்ட் ஃபில்மு, மிமிக்ரி, ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சினிமா தான் நம்மளோட டார்கெட்டு இருந்தது. அப்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், புக்கோ சினிமா ப்ரொடக்ஷன்ஸ். லைக் how I am eagerly waiting to do some movies, same like புதிய ஐடியாஸ், புதிய டைரக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ அவருக்கெல்லாம் ஒரு அவசரம் கொடுக்கணும், ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு தான் ஒரு புக்கோ சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. ஃபஸ்ட் மூவி பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் யோசித்தேன். அப்போ தான் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் ஒரு படம் பிடிக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா ஆக்ஷன் த்ரில்லர் ஜானருக்கு ஒரு வேர்ல்டு வைட் ஆக்செப்டன்ஸ் இருக்குது, ஒரு மார்க்கெட் இருக்குது. நமக்கு ஜாக்கி சான்னு தெரியும், டோன்லியே தெரியும், சில்வஸ்டர் ஸ்டாலினே தெரியும். அதுக்கு அவருக்கும் பெரியமான கிளாஸ் ஆக்டர்ஸ் இருக்குது. அதனால இவர் பேர் ஜாஸ்தி தான் இருக்கும். ஏன்னா அவர் ஆக்ஷன் பண்ணுறான். இங்கே ரஜினி சார், சிரஞ்சீவி சார், அவரெல்லாம் வேர்ல்டில் நம்ம இந்தியா சினிமாவே ஆக்ஷன் பண்ணிட்டு தான் பெருமையாக இருக்குது. அப்போ ஆக்ஷன் மூவிக்கு எப்போதுமே ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒரு ஏரியா இருக்குது. அது யூனிவர்சலாக பேசுவான். அப்போ அந்த மாதிரி ஒரு படம் தான் எடுக்க பிளான் பண்ணியிருந்தது. அப்போது அப்படி தான் நம்ம லீச் கூட ஆரம்பம். லீச் என்ன, அட்டாம்பூச்சி தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறத ஒரு இன்செக்ட், அட்டாப்பூச்சி. அது எவ்வளோ ஆளுக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியாது. அது நம்ம தேகத்தில் ஒட்டி இருக்கும். அது ஒட்டி ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு இட்டு இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருந்தா அப்பாவே நமக்கு அது கிளியர் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அது சாவ வைக்கும். அதுதான் நம்முடைய ஸ்டோரியோட பேஸ் லைன், ஒன் லைன். நம்ம சுட்டி யாரா இருக்கு, நல்லவர் இருக்கா, கெட்டவர் இருக்கா தெரியாது. யார் காப்பாற்றுவான் ஒன்றுமே தெரியாது. நம்ம சிரித்து பேசுகிறதவன் நம்ம ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கும். நம்ம தெரிஞ்சிருந்தா நமக்கு அங்கே நின்று எஸ்கேப் ஆகிடலாம். அதுதான் நம்ம மூவி. நம்ம சவுத் இந்தியா முழுசாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கேரளா, தமிழ்நாடு, ஹைதராபாத் அண்ட் கர்நாடகா. And our distribution is taken care by SFC Ads, Shrijin. இதுதான் நம்மளோட கதை. நம்மளோட ஃபஸ்ட் ப்ரமோஷன் தமிழ்நாடுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் டுமாரோ வி ஆர் ஹேவிங் கேரளா ஆடியோ ட்ரெய்லர் லான்ச், பப்ளிசிட்டி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற போகிறேன். இங்கேருந்து நமக்கு லவ் கிடச்சா கண்டிப்பாக உலகத்தில் முழுசாக கிடச்சிடும், எனக்கு தெரியும். ஆனால் நான் லோகிதாஸ் சார், கேரளாவிலிருந்து வருது. லோகிதாஸ் சார், பரதன் சார், கமல் சார், ஃபாசில் சார், அவரோட கிளாஸ் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். இங்கே பாரதி சார், பாலேந்திர சார், அவரோட எல்லாம் படங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனாலும் ஒரு ஆக்ஷன் மாஸ் படம் பார்க்கணுன்னா, ஒரு டான்ஸு ஆக்ஷன் மாஸ் படம்லாம் பார்க்கணுன்னா அது தமிழ் மூவி தான். என்னோட ஆசையும் தமிழ் மூவி பண்ணணும்னு. அது கதை எல்லாருக்கும் ரசிக்கும்னு நினைக்கிறேன். பேர சாரோட திருப்பாச்சி எல்லாம் நான் ஆ டைமிலெல்லாம் எவ்வளோ பார்த்துருக்கேன் தெரியாது. கும்பிட போன தெய்வம், இந்த பாட்டெல்லாம் இப்போயும் ஞாபகத்தில் இருக்குது. எவ்வளோ டான்ஸ் ஆடிட்டுருது. உங்களோட எல்லாம் லவ் சப்போர்ட் வேணும். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மார்ச் 14th தான் மூவி ரிலீஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கு. என்னோட தமிழ் தப்பாக இருந்தால் மன்னிக்கு. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்க அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இப்போ எப்படி அவர் இங்கே நம்மக்கிட்ட மலையாளத்தை கலந்து தமிழ் பேசிகிட்டு இருக்காரோ, அதே போல் தான் நானும் அங்கே போயிட்டு, எனக்கு மலையாளம் தெரியாது,
நானும் வந்துட்டு அவங்களோட டீம்ல போகும்போது எல்லாருக்குமே இப்போ எப்படி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இருக்கீங்க, அவர் ஒரு பதற்றத்தோட வந்து உங்கள்கிட்ட பேசினாரு. அந்த மாதிரி நானும் அங்கே போயிட்டு யார்கிட்ட என்ன பேசணும்னு கூட தெரியாமல் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரா ஒன்று கிடச்சி நான் இந்த படத்துக்கு உள்ளே போனேன். டைரக்டர் தான் முதல்ல நம்மளை சூஸ் பண்ணி இங்கேருந்து வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அவருக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு இந்த படத்தில் நிறைய வந்துட்டு சொல்லப்போனால் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும். இந்த படத்தில் வந்துட்டு டேரக்டர் இல்லாமல் நான் இருக்க முடியாது, நான் இல்லாமல் டேரக்டர் இருக்க முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ஆக்ஷன் பேசிக்கலே போயிட்டு இருந்தது. என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார் டேரக்டர் வந்துட்டு, ஆக்சுவலி வந்து இன்னைக்கு இந்த சீக்வன்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தா நாங்கள் ரெடி பண்ணுறது வந்து ஒரு ஸ்டோரி எடுப்பார் அவர். அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. ஆக்சுவலி இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு பார்த்தா ஹீரோவும் ஆக்சுவலி வந்து சாண்டிலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆக்சுவலி வந்து ஏன்னா ஒரு ஜென்ஸ் கூட இன்னொரு ஜென்ஸ் ஃபைட் பண்ணால் பரவாயில்ல, ஒரு லேடிஸ் ஒரு லேடி ஃபைட் பண்ணால் பரவாயில்ல. இது எல்லாமே வந்து கொஞ்சம் கமிக்கலாக வந்து லேடிஸ் வந்து ஜென்ஸ் கூட ஃபைட் பண்ணணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாருமே வந்து வில்லன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் இருப்போம் சென்ஸ் ஆச்சுல நம்மளுக்கு நம்ம ஆக்சுவலி அவரெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஆக்சுவலி வந்து ஏன்னா லீனாக இருக்கவங்க ஃபார்மிங் வேர்ல்டெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இவ்வளோ பெரிய அவர் உடம்பெல்லாம் வச்சுட்டு அவர்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். ஆக்சுவலி சாரி ஆக்சுவலி வந்து ஏன்னா எஃபெக்ட் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி நம்ம வந்து தமிழை வந்து மலையாளத்தில் வரவேற்கிறாங்களோ அதே போல் மலையாள டீமையும் நம்ம வந்து தமிழுக்கு வரவேற்கணும். கண்டிப்பாக அதுக்கு எல்லாருமே நம்ம இந்த ஊடக நண்பர்கள்லேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மனதான வாழ்த்துக்கள். எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி பெற வைங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சந்தியா அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். டவுனா? ஓகே, இப்போ கேட்குதா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம் சார், ரஜன் சார், பேரரசு சார், எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆல் மீடியாஸ், ஆங்கர் சொன்ன மாதிரி என்னோட ஃபஸ்ட்டு மூவி தான், ஃபஸ்ட்டு ஆக்ஷன் த்ரில்லர். நான் ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மன்னிச்சுக்க. ஓகே, அப்போது நம்ம புக் ஆஃப் சினிமாட இந்த மூவி எல்லோரும் தியேட்டர் மட்டும்தான் பார்க்கணும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்கும் மூவி, நல்லா ஃபைட்டெல்லாம் இருக்குது. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த விழாவோட நாயகன், இந்த படத்தோட இசையமைப்பாளர் கிரண் ஜோஸ் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம், ப்ரெஸ் மீடியா. இந்த படம் முதல்ல மலையாளத்தில் பிளான் பண்ண படம். போக போக தான் சரி இது தமிழில் பண்ணலான்னு யோசிச்சு அனுபவம் வந்துட்டு சரி தமிழில் பண்ணலான்னு. எனக்கு என்ன ஜாஸ்தி என்ன இஷ்டம்னா தமிழ் மொழிக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. ஒரு அதோட வளைவுகள் ஒடிவுகள் செமையாக இருக்கும். மலையாளத்தில் லிரிக்ஸ் பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு பேசிக்காக மலையாளத்தில் விட தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன படம், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நல்லா வரும். ஏன்னா உங்கள் பேனா தும்பிலையும் கை தும்பிலையும் தான் எல்லாமே இருக்குது. அனுபவனா தேங்க்யூ ஸோ மச். ராஜன் சார், பேரஸ் சார், ஏன்னா ஆக்ஷன் படம்னால அந்த டைம்லலாம் சார். ஸோ எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் என் 4 செவருக்குள்ளே நான் கேட்டிருந்த பாடல்கள் வந்து இனிமேல் நீங்கள் எல்லாம் கேட்க போகிறீங்க உங்கள் மூலமாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எழுதுங்க, பிடிக்கலாட்டி கொஞ்சம் கம்மியாக எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் மார்னிங், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து நிசாம். நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், சிங்கர், அப்புறமா சின்னதாக ஒரு ஆக்டர். ஆனால் ஆக்டர்னு முதல்ல போகிறோன்னு தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு 8 படம்லாம் பண்ணியிருக்கேன் மலையாளத்தில், சின்னதாக கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் தான் த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டர் கிடச்சிருது. நெகட்டிவ் கேரக்டர் தான். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன் டேரக்டரு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நடிச்சிடும், அதுக்காக எந்த பயணத்தையும் முடிக்கலாம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பேரன்பு சார், ராஜன் சார்கிட்ட எல்லாம் உட்கார முடியுமான்னு நினச்சி கூட பார்க்கல.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் அனூப் ரத்னா 10 வருஷமாக எனக்கு உயிர் நண்பன். ஒரு 7-8 படம் பண்ணும்போது அந்த மாதிரி 7-8 லட்சம் முடிச்ச ஆள் தான்டான். பாசிங் ஷாட்லேயும் அங்கேயும் இங்கேயும் கேரளாவில் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம 2 பேரும் பேசிக்கலி துபாயில் தான் இருக்கேன். அவன் தான் சொன்ன, டேய் நிறுத்து, நமக்கே ஒரு கம்பெனி போடலாம்டா, நமக்கே ஒரு புதுசாக படம் பண்ணலாம், அன்னைக்கு உனக்கு நல்ல கேரக்டர்லாம் கிடச்சிருன்னு சொன்னேன். அது கரெக்டாக வந்துடுச்சு. அந்த புர்ஜ் கலீஃபாக்கு கிட்டே இருந்து அதுக்கு மாடியில் இருக்கிற ஆசிரியர்களாக இருந்த அது கரெக்டாக வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அனூப். இந்த மாதிரி ஒரு நண்பன் கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நேற்று முதல்ல நீங்கள் பார்த்த அந்த லிரிக்ஸ் வீடியோவில் ஒரு 4 லைன்ஸ் பண்ணியிருக்கேன். சிங்கர் தான், ஆனால் ப்ளேபேக் சிங்கர் ஆகணும்லாம் ஆசைப்படுறதில்ல. நமக்கு ஒரு யூனிக் வாய்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தது கிரண் சார், ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் மலையாளத்தில் வந்து முதல்ல பேனர் பார்த்துரும், இல்லைன்னா ஆக்டர்ஸ் ஏதாவது இருக்கா, ஃபேஸ் வேல்யூ இருக்கா, அப்படி தான் எல்லோரும் படத்தில் தியேட்டரில் எல்லாம் போகுது. நான் இந்த மாதிரி பேசுகிற தமிழ் படம் பார்த்து தான் தெரியுது. ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க. அப்புறம் நிறைய படங்கள் பார்த்துடும் தமிழில், நிறைய படங்கள் பார்த்துடும், சின்னதாக இருந்தால் கூட பெருசாக இருந்தால் கூட. அப்போது இந்த லீச் வந்து தமிழில் நீங்கள் நல்லபடியாக ரிசீவ் பண்ணிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் புதுசு தான், ஆனால் நம்ம பிக் சவுண்டில் டெக்னிக்கல் வைஸ் நம்ம நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ரியலிக்ஸ் கேமராலையும் அனமார்பிக் லென்ஸ்லையும் ரேஞ்சர் மணி சார், அதுக்கப்புறம் ஷெரீஃப் மாஸ்டர் டான்ஸர், അങ്ങനെ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் வைஸில் நம்ம பெருசாக பண்ணியிருக்கோம். நம்ம ஆக்டிங் மட்டும்தான் புதுசாக இருக்கேன். அதனால் நீங்கள் கிரண் சார் சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தா பெருசாக எழுதுங்க, பிடிக்கலன்னா கொஞ்சமாக எழுதுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நடிக்கணும், ஒரு 100 படம் கூட மினிமம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த மேடையில் வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். சொல்லவாரோ எந்தன் பந்தங்கள் நீயாரோ, எந்தன் கண்ணில் எந்தன் நீயோ, சின்ன தாயவள் தந்தராசாவே, உள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. தேங்க்யூ. தாஸ் சார் வாய்ஸ் வந்து யேசுதாஸ் சார். நான் வேறொரு பாட்டு எடுத்து வந்திருந்தேன், ட்ராக் இருந்து அது பாடலாம்னு நினச்சேன். இது பாடலாம். கை தட்டுறதுக்கு லைவ் போயிருந்தாலும் கூட அப்புறம் பிரச்சனை இல்லையே, அப்போ கொஞ்சம் ரிதம் கொடுங்க. ஓகே, விஜய் சார் படத்தில் ஒரு பாட்டு தாஸ் சார் வாய்ஸில் புதுசாக பண்ணியிருக்கேன், லாஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமிவன், ஊர் செய்த தவமோ இந்த ஊர் செய்த தவமோ மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன், அடிவே தந்த வேர்வைக்கு ஈடில்லையே, இந்த ஊர் பூக்கும் நேரத்தில் நீ இல்லையே, யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ, யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ, யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமிவன். போதுமா சார்? ராஜா சார் வாய்ஸ் எல்லாம் மலையாளத்தில்
சார் அந்த கேஸ் போட்டால் நான் வைரல் ஆகிடுவேன். சரி இல்லை சார், பெரிய ஆள் சொன்னதான் வேணாம். நான் வேற என்ன பண்ணுறது? சரி, நான் மம்முட்டி சார் வாய்ஸில் தளபதியில் ஒரு 4 வாய்ஸ் இருக்கு, அது பண்ணலாமா? ஓகே. சூர்யா, எனக்கு கூட பிறந்த யாரும் கிடையாது, நீதான் எனக்கு. அர்ஜுனனுக்கு தம்பினா எனக்கு அப்படித்தான். உனக்கு ஒரு குடும்பம் இருந்தனா எனக்கும் சொந்தம். என்ன பிரிக்க பார்க்காதரா. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் இந்த தருணத்துல